சிம்மம் யார் எதை கேட்டாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம தர்மம் செய்யக்கூடிய அந்த ஆத்மா சிம்மம். எதுக்கும் கவலைப்படுறதில்ல, நல்லா வாழ்ந்தாலும் கவலைப்படுறதில்ல, கீழே போனாலும் கவலைப்படுறதில்ல. எல்லாம் என்ன வேணா ஆயிட்டு போகுது, நான் அப்படிதான் இருப்பேன், என்னுடைய கொள்கையில நான் அப்படிதான் இருப்பேன், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றது சிம்மம். ஒருத்தரை பிடிக்கலைன்னா உச்சக்கட்டத்துக்கு வெறுக்கிறதும் சிம்மம் தான். ஒருத்தருக்கு பிடிச்சிருக்குன்னா உச்சக்கட்டத்துக்கு அவங்கள அன்பு காமிக்கிறதும் சிம்மம் தான். சில சமயங்கள் அது ஒரே நபராக கூட இருக்கலாம். சிம்மம் குரு பகவான் இப்ப வரைக்கும் லாபஸ்தானத்துல மிதுன ராசியிலிருந்து 12ங்கிற விரயஸ்தானத்துக்கு வரார். குரு பகவான் எப்பவுமே இருக்கிற இடத்தை விட அவர் பார்க்கின்ற பார்வைக்கு தான் பலம் அதிகம். குரு பகவானுடைய அதிசார பயிற்சி 12ஆம் வீட்டுல சிம்மத்துக்கு வருது. என்னதான் அது 12ஆம் வீடு விரயஸ்தானம்னு இருந்தாலும் அது சந்திரனுடைய வீடு. சூரிய சந்திரன் எப்பவுமே நட்பு கிரகங்களே. சந்திரன் யாரையுமே விரோதியாக பாவிப்பது இல்லை. அப்ப விரயஸ்தானமாக இருந்தாலும் குரு அங்க வர்றதுனால கணவன் மனைவி இடையே அதிசார பயிற்சிங்கிறதுனால தாம்பத்திய உறவுகளில் மிகப்பெரிய அளவுல முன்னேற்றங்கள் இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க, புரிதல்னு சொல்லுவாங்க. இவங்க மாதிரி ஒரு அடிச்சுக்க முடியாது அப்படிங்கிற கணவன் மனைவிகள்ல கூட இப்ப சிம்மத்துல இருக்காங்க கணவனோ மனைவி அப்படின்னா பொண்டாட்டியோடைய புருஷனுடைய மறுபடி ஒத்துமையா வாழக்கூடிய நிலைமைகள் ஏற்படும்.